Paladins, prepare yourself. இந்த காளான் உன் முடிய பளபளன்னு ஆக்கிடும் மோகிலி. சொல்லப்போனா மோகிலிக்கு இந்த மஷ்ரூம்ஸ்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கொசு கடியில இருந்து தப்பிக்க எனக்கு ஏதாவது வேணும். இந்த குகையில என்னால இருக்க முடியல. அதனாலதான் எல்லாருக்கும் முடி இருக்கணும். இது நமக்கு போதுமானது பகீரா. எனக்கு கூட இதெல்லாம் போதும். மோகிலி என்ன மன்னிச்சிடு. கொசு கடி தாங்க முடியாம தட்டி விட்டுட்டேன். இந்த காட்டிலேயே ரொம்ப கொடூரமான மிருகம் எதுனா அது இதுதான். இல்ல மோகிலி, நம்மளுடைய பறவைகளும் ஆந்தைகளும் இதத்தான் சாப்பிடுது. அதனால அது ரொம்ப அவசியம். நீ அதை பொறுத்துக்க கத்துக்கணும். அது சரி, எப்பவுமே மோசமானது முதல்ல தான். ஏன்னா அதை எதாலையும் சாப்பிட முடியாதே. அதெல்லாம் சரி பகீரா, ஆனா அந்த முதல்ல தான் எலும்பு கூடுகளை சாப்பிடக்கூடியது. அதனால நீர்நிலைகள் சுத்தமா இருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு தெரியும். இருக்கிறதுல ரொம்ப மோசமான மிருகம் புலிதான். அதுலயும் குறிப்பா ஷேர்கான். இல்ல மோகிலி, அப்படி கிடையாது. அதுங்கெல்லாம் மோசமான இனமே இல்ல. அப்படின்னா எது மோசமானது? எதுவுமே மோசமானது இல்ல, மனிதர்கள் தான் நினைக்கிறேன். இல்ல, அப்படி கிடையாது. குரங்குகள் தான் மோசமானது. உன் மனச கஷ்டப்படுத்த விரும்பல மோகிலி, ஆனா மனிதர்கள் தான் மோசமானவங்க. அவங்க தான் காடுகளை அழிக்கிறாங்க. அவங்க கிட்ட துப்பாக்கி இருக்கு. அது என்னமோ உண்மைதான். மனுஷங்க கிட்ட துப்பாக்கி இருக்கும் போது ஷேர்கானே அவங்கள பார்த்து பயப்படுமே. என்ன இது இங்க கூட சுத்தமாவே இல்லையே. மண்டி, இமாலய குரங்கு, இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கியே, உனக்கு என்ன வேலை? எனக்கான சூடான இடத்தை நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். இமயமலைகள்ல இப்ப ரொம்ப குளிரா இருக்கும். ஆனா நான் இப்ப இங்க தங்க முடியாது. அழுகி போன காளானோட ஸ்மெல் வருது. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய கொசுக்கள் வேற இருக்கு. இதேதான் நானும் நினைச்சேன். எனக்கு ஏத்த மாதிரி இடம் எங்க இருக்குன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? இத பத்தி இந்த மிருகங்கள் கிட்ட கேக்குறது எனக்கு என்னமோ வேஸ்ட் தான் தோணுது. எனக்கு தெரியும், என் கூட வா. இந்த வழியில தான் போகணும். இது பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பந்தா பார்ட்டி மாதிரி தெரியுது. உன்னோட பேர் என்ன? கஃபா. இவங்க என் நண்பர்கள் பாலு, பகீரா. சரி சரி, அதுக்கு என்ன இப்போ? நீ சொன்ன இடம் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பழத்தை நான் பார்த்ததே இல்லையே. அது பேர் என்ன? இமயமலை பேரிக்கா. அங்க எங்க வீட்ல இதெல்லாம் தான் விளையும். அதை தான் நாங்க சாப்பிடுவோம். இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? எனக்கு என்னவோ நான் சாப்பிடுற இந்த பேரிக்காவை உங்க யாருக்கும் பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆஹா, நல்லா இருக்கு. ரொம்ப சுவையாவும் இருக்கு. ஆமா, கண்டிப்பா அது சுவையா தான் இருக்கும். ஆனா எந்த மந்தியும் உங்கள மாதிரி கண்டதையும் சாப்பிடாத. கேட்டுக்கிட்டீங்களா? லாங்கூஸ் உங்கள மாதிரி கண்டதையும் சாப்பிடாதான். புரிஞ்சுக்கோங்க. இதோ இங்க பாரு. இதுதான் உங்களுக்கெல்லாம் ஏத்த இடம். எப்படி இருக்கு? நல்ல யோசனை மோகிலி. குரங்குகள் தன்னோட இனத்தோட இருக்கிறது தான் நல்லது. இதுதான் பொருத்தமான இடம். என்னது, குரங்குங்க இருக்கிற இடத்துலயா? அடடா, என்ன இது? தரையெல்லாம் ஒரே குப்பையா இருக்கு. இந்த மாதிரி குதிக்குதே, இதெல்லாம் என்ன? இதுங்க எல்லாம் குரங்குங்க. அதான் உன்ன மாதிரியே. நான் தான் இங்க பாஸ். இது என்னுடையது. ஓஹோ மாஷா, அது தொப்பி இல்ல, அது பூந்தொட்டி. ஆனா என்னோட இனங்கள்லாம் எப்பவுமே இந்த மாதிரி குரங்குங்களோட வந்து இருக்காது. இவன் யாரு? திடீர்னு இங்க வந்து தங்கறத பத்தி பேசிட்டு இருக்கான். இது எங்களுக்கு சொந்தமான வீடு. இத நாங்க பகிர்ந்துக்க தயாரா இல்ல. நான் கொஞ்சம் இதை எடுத்துக்கலாமா? அதான் ஏற்கனவே எடுத்துட்டியே, திரும்பவும் என்ன கேள்வி? இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு மாஷா.
ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சுவையா இருக்கு. இந்த லங்காஸ் எல்லாம் குளிர்காலத்துக்காக மட்டும் இந்த இடத்துல தங்கறதுக்காக வருவாங்க. வரும்போது சாப்பிட நிறைய கொண்டு வருவாங்க. ம், ம். இந்த இடம் உங்களுக்கு சுத்தமாகணும்னா நீங்க கொஞ்சம் பழங்களை கொடுத்து உதவ மாட்டீங்களா? இங்க இடம் இருந்தா குடுங்க, இல்லன்னா அந்த குசுக கோயில தான் தங்கணும். சரி சரி, எங்களோட பேரிக்காவெல்லாம் நாங்க பகிர்ந்துக்கிறோம். ஆனா நீங்க எல்லாரும் சுத்தமா இருந்தா மட்டும்தான் நான் தருவேன். சரி சரி, நாங்க இந்த இடத்தை ரொம்ப சீக்கிரமா சுத்தம் பண்ணிடுறோம். அதுக்கு பதிலா சரி சரி, நிறுத்து. என்ன மாந்தி, நாங்க நல்லா க்ளீன் பண்ணிருக்கோமா? இது உனக்கு போதுமா? என்ன, எவ்வளவுதான் உங்களால சுத்தம் பண்ண முடியுமா? பின்ன இதுக்கு மேல உனக்கு அரண்மனை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறியா? இங்க நிறைய மண்ணா இருக்கு, நீங்க இன்னும் சுத்தம் செய்ய வேண்டியிருக்கு. என்னது? இந்த தரை இருக்கிறதே மண்ணாலதான். அது எங்களால எதுவும் செய்ய முடியாது. இந்த பந்த பார்ட்டிக்கு நம்ம காடு சரியான இடமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான் பகீரா. மோக்லி, இப்ப நீ வரியா இல்லையா? இல்ல இருங்க. சரி விடு, ஒரு வழியா அந்த குரங்குகளோட இடமாவது சுத்தமாச்சே. மோக்லி தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மோக்லியும் அந்த மந்தியுமா? என்னோட நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன், இப்பவே போறேன். ஏன் இப்படி பண்ற? இந்த இடத்துல நீ வாழ்ந்துதான் ஆகணும். இதை விட நல்ல இடம் உனக்கு எங்கேயும் கிடைக்காது. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? இதுக்கு மேலயும் இந்த குப்பையில என்னால ஒரு நிமிஷம் கூட தங்க முடியாது. முதலைங்க கிட்ட போய் இடம் கொடுக்க முடியுமான்னு கேட்க வேண்டியதுதானே? என்ன சொல்ற? அடடா, எனக்கு மந்திகன்னா ரொம்ப பிடிக்குமே. அத சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட பிடிக்கும். ஏய், நீ அங்க பாத்து நிக்கிற, வா. ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஏத்த இடம் எனக்கு தெரியும். என் கூட சேர்ந்து தள்ளுங்க, சீக்கிரம். தப்பிச்சோம். உள்ள நல்ல இறைச்சி வாசனை வருதே. மன்னிச்சிடு ஷேர்கான், நீ எதிர்பார்க்கறது இன்னைக்கு உனக்கு கிடைக்காது. அடடா, இங்க ஒரே குப்பையா இருக்கு. என்ன மிஸ்டர், ரொம்ப ஒழுங்கா நீங்க? ஒருத்தவங்கள பார்த்து குறை சொல்றதுக்கு பதிலா அவங்க உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க, அதுக்கு நீங்க நன்றி சொல்லலாம்ல? சொல்லலாம். ஆனா இங்க இருந்து போறதுக்கு வழி இருக்கா? வழி இங்க இல்ல. நல்லா கேக்குது. எனக்கு இப்ப நிறைய நேரம் இருக்கு. உங்களை நான் இங்க விட்டுட்டு போக மாட்டேன். நல்லா மாட்டிக்கிட்டீங்க. நான் மட்டும் இப்ப மனுஷனா இருந்தா, அட இதுல என்ன சந்தேகம்? நான் மனுஷன் தானே. நான் ஒரு ரகசிய வழியை கண்டுபிடிச்சிருப்பேன். கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹா, நாம தப்பிச்சிட்டோம். நாம இப்ப ஷேர்கானை எப்படியாவது துரத்தியே ஆகணும். மனுஷங்களோட புதையலை பத்தி உனக்கு அவ்வளவா தெரியாது இல்லையா மாஷா? நிறைய விஷயங்கள் உன் புத்திக்கு புரியாது. மனுஷங்க மாதிரி நடத்துக்க நீ முயற்சி பண்ற, ஆனா உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. ஷேர்கான் மனுஷங்களை பார்த்தா பயப்படுவான். அப்படின்னா நானும் ஒரு மனுஷன் தானே. இது என்ன படம், ரொம்ப சுவையா இருக்கு. என்ன உனக்கு இப்போ மரியாதை எல்லாம் மறந்து போச்சா? இந்த படம் ரொம்ப சுவையா இருக்கு. ரொம்ப நன்றி மாஷா. பரவாயில்ல. பரவாயில்லையே, 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டீங்க. நீங்க 2 பேரும் மனுஷங்களாக தகுதியானவங்க தான். நீ மனுஷங்களோட உடைய மட்டும் போட்டா போதும் நினைக்கிறியா? ஷேர்கானுக்கு நாமன்னு தெரிஞ்சிராது. நாம கொஞ்சம் வேற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா அது தெரியாது. மகாராஜா,
புலியோட கால் தடங்களை நான் இங்க கண்டுபிடிச்சிருக்கேன். மனிதர்களா? அந்த புலி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதை உடனடியா சுட்டு தள்ளுங்க. ஆஹா, மோசமான மனிதர்கள். பாத்தீங்களா மிஸ்டர் பெர்ஃபெக்ட்? தூசி திரும்ப கூட நமக்கு ஒரு நாள் யூஸ் ஆகும். நான் என்னோட கூட்டத்தோட போய் பேசிட்டு திரும்பவும் சீக்கிரமே வந்துருவேன். நான் வரும்போது நிறைய பேரிக்காய்களை கொண்டு வரேன். ம். 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 உங்க ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக். ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக். பல்லுவும் பகீராவும் மோக்லி தோழர்களே, உங்க ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக். ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக்.